இஸ்லாமிய கேலண்டரில் முதலாவது மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெயர் என்ன தெரியுமா? ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த மாதத்திலே அப்படி என்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாம் ஹிஜ்ரி 1447வது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வருடத்தை சிறப்புமிக்க வருடமாக, நமக்கு சாதகமான வருடமாக, எல்லாவித செழிப்பும் இருக்கக்கூடிய வருடமாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 1447 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த நிகழ்வை கவனித்துத்தான் ஹிஜ்ரி ஆண்டை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 17வது வருடம் நிறுவினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் இந்த ஹிஜ்ரி கேலண்டர் எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த நிகழ்வை வைத்து உருவாக்கப்பட்டது, எதன் காரணமாக உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை தெளிவாக பேசுகிறேன். அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரி வருடத்துடைய முதலாவது மாதம் தான் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெயர் என்ன தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமுடைய 1163வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய நோன்புகளிலே மிகவும் சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பாகும் என்று சொன்னார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு நபி அவர்கள் சூட்டிய பெயர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாப்பட்ட அந்தஸ்துடையவன், அவனுடைய கண்ணியம் என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுடைய பெயரை எடுத்துக்கொண்டாலும் இதுவும் மகத்துவம் வாய்ந்தது. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையில் எந்த எழுத்தை குறைத்தாலும் அது அல்லாஹுவை தான் சுட்டிக்காட்டும். உதாரணமாக அல்லாஹ் என்பதை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், அந்த வார்த்தை அல்லாஹுக்கு தான் சொல்லப்படுகிறது. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையிலே இருக்கக்கூடிய முதலாவது அலிஃபை நீக்கிவிட்டால் லில்லாஹ் என்று வரும். அந்த லில்லாஹ் யாரை பார்த்து குறிக்கிறது? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அதுவும் அல்லாஹ்வை பார்த்து தான் குறிக்கிறது. இந்த லில்லாஹ் என்ற வார்த்தையிலே இருக்கக்கூடிய லாமை நீக்கிவிட்டால் லஹு என்று வரும். இந்த லஹு யாரை பார்த்து குறிக்கிறது? லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அதுவும் அல்லாஹ்வை பார்த்து தான் குறிக்கிறது. சரி, இந்த லஹுவில் இருக்கக்கூடிய லாமையும் நீக்கிவிடுவோம் என்று லாமை நீக்கிவிட்டால் கடைசியாக இருப்பது ஹா, அதாவது ஹூ என்பது. இந்த ஹூ யாரை பார்த்து குறிக்கிறது? ஹூ அல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹ்வை பார்த்து தான் குறிக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த எழுத்தை நீக்கினாலும் அது அல்லாஹ்வை தான் குறிக்கிறது. ஆகவே அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்தவனோ அவனுடைய பேராகிய இந்த லஃப்துல் ஜலாலாவும் மிகவும் கண்ணியம் வாய்ந்தது, எந்த பங்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதே போலத்தான் அருமையானவர்களே, அல்லாஹ் என்ற வார்த்தை எந்த படைப்பினங்களுடன் இணைகிறதோ அந்த படைப்பினங்களும் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவை. உலகத்திலே இருக்கக்கூடிய சில விடயங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பெயரையும் சேர்த்து சூட்டியிருக்கிறான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் குர்ஆனுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர் கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு. இந்த குர்ஆனுக்கு கலாமுல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. இந்த குர்ஆனுடைய கண்ணியம் எப்படியாப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். ஏராளமான பதிவுகளிலே இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த குர்ஆனுக்கு முன்னால் எல்லா வேதங்களும் தோற்று போய்விடும், அறிவியலே தோற்று போய்விடும். அந்த அளவுக்கு மகத்தான ஒரு வேதம் தான் இந்த குர்ஆன். எந்த காலத்திலும் மாறாத, எல்லா காலத்திற்கும் ஒத்து போகக்கூடிய வேதம் தான் இந்த குர்ஆன். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹுடைய பெயர் இந்த குர்ஆனுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, கலாமுல்லாஹ். இதே போல தான் கண்ணியமானவர்களே, காபாவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு. காபத்துல்லாவுடைய கண்ணியம் எப்படியாப்பட்டது, அதை அல்லாஹ் எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றியும் நாங்கள் பல பதிவுகளிலே பேசியிருக்கிறோம். அதனுடைய மகத்துவத்தை இன்னும் நாங்கள் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த காபா சூழ இருக்கக்கூடிய இடங்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த காபாவை பார்த்தால் உடனடியாக துஆ கபூலாகும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களை, இதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹுடைய பேர் இணைவதின் காரணமாக. இதே போலத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பேர் தான் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுடன் இணைவதின் காரணமாக நபி அவர்களுடைய மகத்துவத்திற்கு பஞ்சம் இல்லை. நபி அவர்களுடைய அந்தஸ்து எப்படியாப்பட்டது என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய வர்ணனையை, உங்களுடைய பேரை, உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் உயர்த்தி விட்டோம், யாராலும் எந்த களங்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய கண்ணியம் அல்லாஹ் என்ற பெயர் சேருவதின் காரணமாக. இதே போலத்தான் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பேர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். அல்லாஹ் என்ற வார்த்தை இந்த மாதத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சிறப்பே போதும் இந்த முஹர்ரம் மாதம் எப்படியாப்பட்ட கண்ணியம் வாய்ந்த மாதம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே ஏராளமான நிகழ்வுகளை நிகழ்வித்து காட்டியிருக்கிறான். அல்லாமா இப்னு கஸீர் தெளிவாக இதை பற்றி கூறும் பொழுதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிக்கப்பட்டது இந்த முஹர்ரமுடைய மாதம். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வெளியாக்கப்பட்டது இந்த முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே ஏறி சென்றும் பொழுது ஜோர்தானுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய ஜூதி மலையில் அவர்களுடைய கப்பல் தரை தட்டியது. இந்த தரை தட்டிய நிகழ்வு நடந்தது இந்த முஹர்ரமுடைய மாதம். அது மட்டுமல்ல, புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ஜல்லாஹு மூஸா வ கௌமஹ் வ அஹ்லக ஃபிர்அவுன வ கௌமஹ், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழித்தொழித்தது இந்த முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய தினம். இந்த அளவுக்கு பல சிறப்புகள், பல நிகழ்வுகள் இந்த மாதத்திலே நடந்திருக்கின்றன. அதைவிட மிக முக்கியமான ஒன்று தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையாகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டதும் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஏராளமான வரலாறுகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே நடந்திருக்கிறது. இதே போலத்தான் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாமு யௌமி ஆஷூரா, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோன்பை பற்றி சொன்னார்கள். அதுதான் ஆஷூராவுடைய நோன்பு. அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முன்னால் ஒரு வருடம் செய்த பாவத்திற்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஆஷூராவுடைய நோன்பு இருப்பதும் இந்த முஹர்ரமுடைய மாதம். ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த சமுதாயத்தினருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆஷூராவுடைய நோன்பை தான் கடமையாக்கினான். தாசுஆ, ஆஷூரா, 2 நோன்புகளை பிடிப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த ஆஷூரா என்ற நோன்பு எப்படி வந்தது, இதை யூதர்கள் எப்படி பிடித்தார்கள், நபி அவர்கள் எங்களுக்கு எப்படி பிடிக்க சொன்னார்கள், இந்த நாளுடைய சிறப்பு என்ன, இந்த நாளிலே செலவழிப்பதால் எமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி நான் பேசுகிறேன். ஆகவே இப்படியாப்பட்ட பல நிகழ்வுகள், பல சிறப்புகள் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நடந்திருப்பதின் காரணமாகத்தான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்பதாக இந்த முஹர்ரம் மாதத்திற்கு சொல்லப்படும். ஆகவே அருமையானவர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடத்துடைய 1வது மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக நல் அமல்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.